வர ஆபீஸ் தீப்பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ? சார் முத நாள்லயே தீயா? வாட் இஸ் திஸ் சார்? ஷட் அப். ஆபீஸ் தீப்பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ? அது அதான் ஒரு ஃபோனுக்கு 2 ஃபோன் இருக்குதே சார். உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி தீயை அணைச்சிருவேன் சார். 2 போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர். ஓ, அதனால என்ன சார், இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி தீயை அணைச்சிருவேன் சார். செல்லுக்கு பில்லு கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ? ஓ, அப்படின்னா அது என்ன பண்ண? அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். இப்போது நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லையோ இல்லை நம்ம ரெசிடென்ஸ்லேயோ ஃபயர் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்க எக்ஸ்டிங்விஷரை வச்சு எப்படி ஃபயரை எக்ஸாஸ்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேசிக் ட்ரை கெமிக்கல் பவுடர் எக்ஸ்டிங்விஷர். இது வந்து எல்லா ஃபயருக்குமே யூஸ் பண்ணலாம், ஒரு சின்ன ஃபயராக இருக்கிறப்ப. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியே போட்டிருக்காங்க பாருங்கள், பாஸ் மெத்தட். பாஸ் மெத்தட்னா புல் த பின் அப்படின்னா மேலே ஒரு பின் இருக்கும் எக்ஸ்டிங்விஷர் மேலே. அந்த பின்னை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து ஏன்னா எய்ம் த பேஸ் ஆஃப் த ஃப்ளேம். ஒரு நெருப்பு எரியுதுன்னா அதோட பேஸை தான் நம்ம எப்பயுமே அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்குவீஸ் த லிவர், அதாவது அந்த கைப்பிடி மாதிரி இருக்கும், அதை திருப்பி எங்கே ஃபயர் இருக்கோ அதுக்கு நேராக வச்சுட்டு அடுத்து ஸ்வீப் சைட் டு சைட். ஸ்வீப்னா நெருப்பு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இந்த ஹேண்டில் பேர் திருப்பினீங்கன்னா அந்த ஃபயர் வந்து நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ஈஸியாக ஒரு சின்ன ஃபயர் இருக்கிறப்பயே நம்ம அதை எக்ஸாஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா பெரிய ஆபத்துலேருந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு தற்காப்பாக இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ்லையுமே ரெசிடென்ஸ்லையுமே இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வைக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இருந்தும் அதை யூஸ் பண்ண தெரியாமல் நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த வீடியோ.